தமிழ்நாட்டுடைய பொருளாதார அறிஞர், பொருளாதார நிபுணர், தமிழ்நாடு திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர். இவர் பொருளாதார வகுக்க பார்த்து தமிழ்நாடே அப்படி ஆட போகுதுடா. தமிழ்நாட்டுடைய அப்படி தொங்கி தொலண்டு போய் கிடக்கிற பொருளாதாரத்தை தூக்கி செங்குத்தா நிறுத்த வந்த பொருளாதார அறிஞரா ஜெயரஞ்சன் சொல்லி சில்லறையை பல பேர் சிதற விட்டார்கள். எப்போ குறையும் அப்படின்ற டவுட் குறையும் சார். அது கடன் சுமை அதுக்கு உங்களுக்கு என்ன சார்? உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே, கடனுக்கும் தமிழ்நாடு அரசு மக்களுக்கும் பிரச்சனையே இல்லைன்னா என்ன ஐ மீன் என்ன டிராவலியத்துக்கு மின்கட்டண உயர்வு, போக்குவரத்து உயர்வு, தண்ணி வரி உயர்வு, சுங்க கட்டண உயர்வு இதெல்லாம் எதுக்கு உயர்த்துனீங்க? அப்போ மொத்த ஜிஎஸ்டிபி 35 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்குது கிட்டத்தட்ட 9,5 லட்சம் கோடி. அப்போ கணக்கு பண்ணுனா 25 விழுக்காட்டுக்கு நிகராக தமிழ்நாடு அரசு வாங்கி. இதைத்தான் சொல்றேன். அரசு கடன் வாங்கினா மக்களுக்கு என்ன பிரச்சனை? எவன் சட்டையை பிடிச்சி கேட்க போறாங்க? உங்க சட்டையை பிடிச்சி கேட்க போறாங்களா அப்படின்னு ஒரு அலட்சியம். இப்படி மக்களுக்கு கடன் வாங்கினா என்ன? மக்களுக்கும் அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மக்கள் ஓட்டு போடக்கு மட்டும் தான் வரணுமா? ஓட்டு 9,5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு அந்த கடனுக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு துணைத் தலைவர். இவன் திட்டம் போட்டா விளங்குமா நாடு? சரி, தமிழ்நாட்டில் 2025 மட்டும் பள்ளிக்கூடம் கட்டிருக்காங்க. 13 பள்ளிக்கூடம் கட்டிருக்காங்க. 218 பள்ளிக்கூடத்தை மூடிருக்காங்க. 13 பள்ளிக்கூடம் திறந்ததை பெருமையா அந்த அரசு பேசும். திராவிட மாடலுடைய சாதனையை பார்த்தீர்களா? 13 பள்ளிக்கூடம் திறந்திருக்கோம். 213 18 பள்ளிக்கூடம் மூடிருக்காங்க. ஏண்டா? இலவச பிங்கு லிப்ஸ்டிக் பேருந்து இதை தவிர இந்த அரசு செய்திருக்கிற. அப்புறம் காலை உணவுக்காக உப்புமா, அது ரொம்ப தப்புமா. அந்த மாடு ஆந்திராலேருந்து, ஆடு ஆந்திராலேருந்து, பால் ஆந்திராலேருந்து, ஆந்திராவின் பால், ஆந்திராவின் மாடு, ஆந்திராவின் ஆடுனால ஆந்திராவின், அதனால ஆவின் அப்படின்னு இருக்கு. உள்ள போனா நாத்தம் தாங்க முடியல. ஒட்டுமொத்த குற்றாலத்தை பெய்கிற தண்ணியை விட இவன் பேஞ்ச தண்ணி தான் அதிகமாக இருக்கு. இவன் பேஞ்ச ஐ மீன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவன் பேஞ்சதுல மூக்க பொத்திட்டு போக வேண்டியிருக்கு. அவ்வளவு நாரி தொலைகிறது. அந்த நாத்தத்தை போக ப்ளீச்சிங் பவுடர் வாங்க கூட இந்த அரசுக்கு வருமானம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்படி பொருணை அருங்காட்சியகம் சொல்லி சின்ன சின்ன உயிரினங்கள் வாழ்ந்த அந்த மலையை உடைச்சி மலைக்கு மேல பொருணை அருங்காட்சியகம். எவன்டா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஐடியா கொடுத்தது? கடந்த ஆட்சியை விட எங்க ஆட்சியில கடந்த ஆட்சியில் இவ்வளவு வளர்ந்துச்சு. நெல்லுல இருந்து புல்லு முளைச்சது. இப்ப இம்புட்டுக்காண்டு தான் முளைச்சிருக்குன்றாங்க. இதுதான் உங்க ஆட்சியுடைய வளர்ச்சி. இம்புட்டுக்காண்டு முளைச்சிருக்கல, இதுதான் உங்க ஆட்சியினுடைய வளர்ச்சி. இனிமேல் யாராவது நீங்க டிபேட்டுக்கு கூப்பிடும் போது டிபேட் சேனலே டிபேட்டுக்கு கூப்பிட்டா கூட பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் அப்படின்னு போட்டீங்கன்னா அது பொருத்தமா இருக்கும். இந்த கடன் வாங்கினா என்ன? கடனுக்கு மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க சட்டையை பிடிக்க போறான், எங்க சட்டையை பிடிக்க மாட்டான். உங்க சரி.